பொண்ணு ஒரு பையன், ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் அவ்வளோ ரிலேட் பண்ணிக்கிட்டோம், கனெக்ட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒன்று ஆல்சோ நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா பாலா சார் தான் உங்களோட நேம் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. லைக் உங்களோட முன்னாடி நேம் என்னவா இருந்தது? அலீனா அப்படிங்கிறது. ஸோ இவானா அப்படிங்கிற அந்த நேம் எப்படி நீங்கள் who chose this name for you? லைக் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கசின்ஸ் கிட்ட எல்லாமே நாங்க டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அப்ப வந்து என்னோட கசின் அவங்க தான் இந்த பேர் சொன்னாங்க. சோ நல்லா இருந்துச்சு. மீனிங் வந்து gift from God இருந்துச்சு. சோ என்னோட ஃபேஸ் பாக்கும்போது அது எனக்கு சூட் ஆகும்னு நினைச்சேன். சோ அதனால இவானா. ஸோ இவானா லைக் கிஃப்ட் ஃப்ரம் காட் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ ப்ராமிசிங்கான ஒரு ஆக்ட்ரஸ் இப்போ இந்த படத்துல நாங்க பாக்குறோம். இந்த படத்துல நீங்க சொன்ன மாதிரியே லைக் அந்த காஸ்ட் க்ரூ நீங்க பாக்கணும். சத்யராஜ் சார், ராதிகா மேம், யோகி பாபு, ஸோ எல்லாமே வந்து டாப் ஆக்டர்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ செட்ல வந்து அவங்க கிட்ட நீங்க இன்டராக்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான அட்வைஸ் ஒரு என்ன சொன்னாங்க அவங்க கிட்ட? எனக்கு ராதிகா மேம் கூடயும் யோகி பாபு சார் கூடயும் அவ்வளோ காம்பினேஷன் சீன்ஸ் இல்ல. ராதிகா மேம் கூட எனக்கு சின்ன ஒரு கட்டு மட்டும்தான் இந்த படத்துல இருக்கு. ஆனா அந்த கொஞ்சம் டைம் தான் அது இருந்துச்சு. ஆனா அவங்களோட வைப் வந்து வேற மாதிரி இருக்கும். வந்தாலே ரெடி அந்த ஒரு எனர்ஜி இருக்கும்ல. அப்ப வரும்போது ஓகே நம்ம ஷார்ட்டுக்கு ரெடி அந்த ஒரு அப்படி இருக்கும் அவங்க இருக்கும்போது. அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு சின்னதா இருந்தாலும் கூட அது அந்த ஸ்கிரீன் ஷேரிங் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சத்யராஜ் சார் கூட எனக்கு நல்லா சீன்ஸ் எல்லாம் அவங்க வரும்போதே நான் கொஞ்சம் நல்லா நர்வஸா இருந்தேன். என்னன்னா ரொம்ப பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட், நம்ம எப்படி எல்லாம் பேசலாம், நிறைய தாட்ஸ் என்னோட மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா வெரி சிம்பிள் பர்சன். நான் அவங்கள நிறைய பர்சனல் குவாலிட்டிஸ், ஒரு பர்சனா இருக்கும்போது, ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கும்போது நமக்கு வேண்ட குவாலிட்டிஸ் இருக்குல்ல, அது அவங்களுக்கு இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு give respect and take respect in ஒரு thing நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். I could see that in him. அவங்க வந்து எல்லாருமே ஈக்குவலா பார்ப்பாங்க. எல்லாருக்கும் அவங்க கொடுக்குற ஒரு மரியாதை வந்துட்டு நம்மளுக்கே தோணும். இவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இப்படி எல்லாம் ஹம்பிள் டவுன் டு எர்த்தா இருக்காங்கன்னு தோணும். அண்ட் ஆல்சோ இவங்க வந்து சத்யராஜ் சார் வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, பாலா சார் படத்துல நடிச்சிருக்கீங்க, இந்த படத்துல வேணா நடிக்கலாம் சொன்னாங்க. அது வந்து எனக்கு அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவங்க வந்து நம்மளே அப்ரோச் பண்ணி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சாங்க என்ன. So I had a very beautiful experience working with him. ஓகே. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து